வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசிட புறநறுபதியான சார்சல் பகுதியில் இருக்கிற ராமகிருஷ்ண கோயில். இந்த கோயிலில் இன்றைக்கு என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 தைப்பூச நாளில் ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போகிறோம். அதாவது தேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ராமகிருஷ்ண கோயிலுக்கு இந்த தேர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான வடிவத்தில் இருக்கும். அந்த தேருக்கான நாள் வேலை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த நாள் வேலை தான் இன்றைக்கு தொடங்க போகுது. ராமகிருஷ்ண கோயிலுக்கான இந்த தேருக்குரிய வேலையை செய்ய போகிற அந்த ஆச்சாரியர்கள்னு சொல்லப்படுற அந்த ஆச்சாரியர்களோட நிற்கிறேன். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன பேர் அண்ணா? செட்குணசிங்கன் ரவிராஜ். ஓகே ரவிராஜ் அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் கங்காகரன். ஓகே வணக்கம் அண்ணா. உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்தது நீர்வேலி என்ற கிராமம். மற்றது நான் படித்து கொண்டிருந்த நான் இந்த ஒரு குறுகிய காலத்துக்கு எனது அப்பாண்ட தொழில் குலத்தொழிலான அந்த தொழிலே நான் இறங்கிவிட்டேன். ஏன்னா தொழில் ஒரு ஆசை என்ற ஒரு காரணத்தால் அந்த சிற்பவியல் சம்பந்தமான ஒரு ஆசை, அதன் காரணமாக நான் பரம்பரையாக. சரி, நீங்கள் எவ்வளோ காலமாக இப்போ அதாவது ஊர்லேயே நீங்கள் இந்த வேலையை தொடங்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இந்த ஊரில் இருந்து இங்கே ஊர்லேயும் நீங்கள் கணக்கு வேலையில் செய்திருக்கீங்க. ஓகே, அதுக்கான வேலைப்பாடுகள் ஏதாவது கோயில்கள் கொடுத்த தேர்கள் அல்லது சின்ன சின்ன வேலைகளுக்கான ஏதாவது வேலைப்பாடுகள் இருக்கா? ஆமாம் இருக்குது. என்னென்றால் நான் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வர்றதுக்கு முன்னவும் ஒரு வாகன வேலைகள், மற்ற தேர் வேலைகள், இதுகள் கோயில் வேலை சம்பந்தமான வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இங்கே வந்தேன். பழமையான எங்களுடைய தேர்கள்ற வடிவமைப்பை விட்டு கொஞ்சம் மாறுபட்ட விதமாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை நீங்கள் இலங்கையில் செய்திருக்கவே மாட்டீங்க. இது இப்போ செய்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்குமா, இலகுவாக இருக்குமா? நிச்சயமாக இது இப்படி கொஞ்சம் மாறுபட்ட ஒரு முறையாகத்தான் இருக்கின்றது. இந்த தேர் நானும் இதுவரை காலத்தில் பார்த்ததும் இல்லை. சிற்ப தொழிலான ஆட்களும் செய்திருப்பார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இந்த தேர் புதிய ஒரு முறையாகத்தான் இருக்கின்றது. ஆகையினாலே எனக்கு கொஞ்சம் ஒரு சவாலான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குதுண்டு. சரி, நல்ல விதமாக நானும் இந்த இடத்துல வாழ்த்த தெரிவிக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி எனக்கும் ஆர்வமாக இருக்குது. இலங்கை ஆச்சாரி கலைஞர் கிருஷ்ணனுடைய வாகனத்தை நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அது எப்படி வரப்போகிறது எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. ஓகே, அண்ணாவோட காட்சி பார்ப்போம். அண்ணா வணக்கம். அண்ணா அதாவது அவருடைய பணியை சொன்னார். அதாவது அவர் ஒரு சிற்பங்கள் செய்கிறார். அதை மர சிற்பங்கள் வேலைப்பாடுகளும் செய்கிறதா சொன்னார். உங்களுடைய வேலை பங்கும் பணியும் என்னவா இருக்குது? என்னுடைய வேலை இந்த தேரில் வர்ண வேலையை நான் பொருட்படுத்திருக்கிறேன் ரவின்ற உதவியோட. ஓகே, எங்கள்ட பரம்பரை வேலையே இந்த ஓவியங்கிறது வர்ண வேலை, ஆலயத்தின் வர்ண வேலை தான். ஓவியம் வர்ண மண்டைகளை தளத்திலகிறது, அதாவது ஒரு சுவரில் கீற அப்படியான ஓவியங்களா, அல்லது உண்மையில ஒரு கோயில் கோபுரங்கள் உள்ள அந்த சிலைகளுக்கு தீட்டுற வண்ணங்களா? இது எதை சொல்கிறீங்க? நான் எல்லாத்தையும் தான் செய்கிறேன். அதாவது சிவரில் ஓவியங்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி சிற்பங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது, மர சிற்பத்துக்கு பெயிண்ட் பண்ணுற எல்லா தொழிலும் செய்கிறேன். ஓகே, அதாவது வர்ண வேலையில் சகல கோயில் சம்பந்தப்பட்ட வேலை அனைத்தும். கோயில் பளபளப்பாகவும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க. ஓகே, இருக்கட்டும். இப்போ அதாவது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணர் கோயிலில் இந்த புதிய தேருக்கு உங்களோட பங்கு என்ன மாதிரி இருக்க போகுது? அதாவது இந்த படத்தை வச்சே கேட்போம். இதில் உங்களோட பங்குகளுக்கான வேலைகள் இந்த பகுதிகளுக்கு இது இந்த ஐரோப்பிய மண்ணில் முதலாக வைணவ முறைப்படி அமைக்கப்படுற ஒரு தேர் ஒன்று. அதாவது இந்த ஒரு நண்பனான ரவியுடைய கையின் வண்ணம்தான் இந்த இதில் உள்ள பவளக்காலில் இருந்து இந்த மேல் வரி வர்க்கத்திலிருந்து எல்லாம் சில்லு எல்லாம் அவற்ற கைவண்ணத்தில் தான் உருவாகிற இந்த தேர் ஃப்ரான்ஸிலேயே நான் நினைக்கிறேன் முதல்ல இங்கே இன்னும் ஒரு சில மாத காலத்தில் இங்கே நடைபெற இருக்கிறது. இதற்கான
வர்ண வேலை தான் என்ற முக்கியமாக இருக்கிறது. அதாவது தேருக்கு நாங்கள் வர்ணம் கொடுக்கறது ஆடை கட்டுற மாதிரி ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு வீட்டுக்கோ அல்லது ஒரு தேருக்கோ நாங்கள் எங்கண்ட கைவண்ணத்தால் கொடுக்குறது வந்து ஒரு ஆளை முளிர பண்ணுறது. ஆடை தான் ஒரு ஆளுக்கு முக்கியம். அதே மாதிரி தான் வர்ண வேலை. இதை சரியான முறையில் சரியான நேரத்தில் நாங்கள் அதை செய்ததெல்லாமன்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய ஒரு நண்பர் செல்வம்னு சொல்லி அவர் லாக்கூனில் இருக்கிறார். அவர்கிட்ட நான் அடிக்கடி போய் வருவேன். போய் வந்து கேட்கல நான் அந்த கிருஷ்ணத்தை 250 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற லுச்சிலிமல் என்ற இடத்துல இருக்கிற விசேஷங்களை அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பேன் ஒரு வருஷமும். ஒருக்கா அவரே இந்த நான் சொல்கிற இந்த விவரங்களை கேட்டோடனே அவருக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் ஏற்படனே ஐயா நாங்கள் இருக்கோம் அந்த கோயிலுக்கு இருக்கா போகணும் அண்டா சரி ஒரு 5 பேர் போனோம். அவருக்கு அந்த கோயிலில் போய் ரங்கின உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சுத்தவரையெல்லாம் ஒரு பிருந்தாவனத்தின் ஒரு ஷேப். அப்போ அவர் அந்த இடத்துலையே போய் இருந்து விட்டார் கொஞ்ச நேரம். எல்லாம் சுற்றி தண்டு போட்டு நாங்கள் ஐயா விசேஷமாக ஏதாவது செய்ய போகணும். இந்த தேரை சிறப்பிப்பதற்கு உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே நன்றி, சந்திப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த தேர் வந்து கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 6 மாசத்துல இந்த கோயிலுக்கு ஒப்படைக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. பாப்போம், நாங்களும் பொறுத்திருந்து. நன்றி, வணக்கம்.